வாழ்க்கையில் நீங்கள் பிறரை குறித்து பேசுகிற பேச்சு அவர்களை சுடுவதை விட உங்களை அதிகமாக சுடும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு அது தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம், நாம சொன்னா மற்றவனை சுட்டுட்டு தான் நினைக்கிறோம். கிடையாதுங்க. நாம சொல்ற மோசமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, கொடுஞ்சொல் அல்லது நெருப்பு கக்குற சொல் என்ன ஆகும்னா அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்ட தான் வந்து சேரும். ஒன்னும் அது போகாது. அது ஒரு கணக்கு வச்சிருக்கு, எப்படியாவது டிராவல் பண்ணி மறுபடியும் நம்ம கிட்டே வரும். இறையன்பு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு வார்த்தை எழுதுவாரு. அதாவது அக்பர் என்ன பண்ணாரா, பீர்பால் இப்படி கூப்பிட்டு, அது என்னமோ இந்த இந்தியாவில் இருக்க தத்துவத்துல வந்து நீ யாருக்கு எது செய்தாலும் அது அவர்களுக்கே திரும்ப வரும், கர்ம வினை அப்படின்னு உங்க 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 நாட்டில் ஒரு கருத்து சொல்றாங்களே, அதை எனக்கு கொஞ்சம் புரிய வைக்க முடியுமா, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டாராம். பீர்பால் சொன்னாரா, ஆமா, நாம யாருக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணோம்னா அந்த கெடுதல் அப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி சுத்தி நம்ம கிட்ட வருங்க. நம்ம யாரையாவது திட்டினோம்னா அது அப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி சுத்தி திரும்பி நம்ம கிட்ட வருங்க. நீங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் உங்களுக்கு அது வருங்க அப்படின்ன உடனே கியூரியாசிட்டியில அக்பர் ஒரு காரியம் பண்ணாராம். என்ன, பட்டுன்னு பீர்பால அடிச்சாராம். அடிச்சு சொன்னாராம், நான் மகாராஜா ஒன்னு அறிஞ்சிட்டேன், என்ன எவனாவது அறிய முடியுமா, இது எனக்கு வருமா அப்படின்னாராம். இதுக்கெல்லாம் 24 ஹவர்ஸ்க்குள்ள பதில் சொல்ல முடியாதுங்க, வெயிட் பண்ணணும். பிலாசபி உண்மைதான், கேட்கிற ஒரு மகாராஜா, நான் உடனே அதுக்கு பதிலாம் சொல்ல முடியாதுங்க, ஆனா என்னால உங்களை அடிக்க முடியாதுங்க. பார்த்தீங்களா, போயிட்டார். இதுக்கு என்ன போச்சு, அப்படியே அவர் வெளியே வரும்போது பீர்பால் வாசல் இருக்கிற காவல்காரனை ஓங்கி ஒரு இருந்தாராம். அவன் கேட்டான், என்ன ஏன் அடிச்சிங்கன்னா, மகாராஜா விளையாட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு, இன்னைக்கு யாரு முதல்ல பார்த்தாலும் அவங்க கன்னத்துல அரையணுமா. அவன் அடுத்த ஆளை பார்த்து ஓங்கி ஒன்று அரைஞ்சான். என்னடான்னா, அக்பர் ஆரம்பிச்ச விளையாட்டை நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னா. அப்படி இப்படி 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 போய் எல்லாம் முடிஞ்சு காலையிலேருந்து அரண்மனை வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி 10 மணிக்கு தன்னுடைய அந்தப்புறத்துக்கு அக்பர் உள்ள நுழைஞ்சு தன்னுடைய மனைவியோட பேசுறதுக்கு அந்தப்புறத்துக்குள்ள போனா கதவுலேருந்து மறைஞ்சு வந்து அவருடைய மனைவி அக்பர், என்ன அடிக்கிற, என்ன நீ அடிக்கிற அப்படின்னு. உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு டில்லி முழுக்க இதே விளையாட்டு தான். ஏன்னா டில்லியில விளையாடுற மாதிரி வேற எங்கேயுமே விளையாட முடியாது சார். என்னென்ன விளையாட்டு நடக்கு தெரியுமா? பாருங்க, அடிச்ச யாரு, அக்பரோட ஒய்ஃப் ஓங்கி படம்னு அடிச்சாலாம். அடிச்சுட்டு சொன்னாலாம், இது விளையாட்டு, யாரும் காலையில இருந்து முதல்ல பார்த்தாலும் அடிக்கணும், நீங்க காலையில இருந்து என்ன பார்க்கவே இல்லை, இப்பதான் நான் உங்களை பாக்குறேன், அப்ப அந்த விளையாட்டை நான் உங்களை பார்த்து அடிக்கணுமா இல்லையா அப்படின்னு ஒண்ணு அக்பர் கண்ணத்தை தடவிட்டு சரி சரி தூங்கலாவா. அப்புறம் மறுநாள் காலையில தர்பாருக்கு வந்த உடனே பீர்பாலை பார்த்து சொன்னாராம், உங்க இந்தியாவில் இருக்கிற பிலாசபி கரெக்ட், யாரு கொடுத்தாலும் அவனுக்கு அது திரும்ப வரும் அப்படின்னு இல்ல, 10% கரெக்ட், ஐ அக்ரி வித் யூ அப்படின்னாராம். ஏன்னா நடந்தது முழுக்க வெளியே சொல்ல முடியாதுல்ல. இத இறையன்பு ஒரு புத்தகத்துல எழுதுறாரு, அக்பருடைய வாழ்க்கை வரலாறு இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. இது எதுக்கு சொல்ல வரேன் சார், நாம ஒருத்தர் நோக்கி ஒரு கடுஞ்சொல் சொன்னா அது வீணா போகாது சார். நாம யாரோ ஒருத்தருக்கு ஒரு வஞ்சனை பண்ணோம்னா அது வீணா போகாது சார். அது அப்படியே போய் அப்படியே போய் அப்படியே போய் தீயினால் சுட்ட புண் உள்ளாது மாறாது, நாவினால் சுட்ட வடு நம்மளை திரும்ப வந்து அது காயப்படுத்தும். அப்படி இருக்கும்போது நம்ம யோசிச்சு பேச வேண்டாமா? நம்ம ஒருத்தர் நோக்கி கடுஞ்சொல் சொல்லலாமா? யாராவது ஒருத்தரை வந்து நோகும்படியான ஒரு வார்த்தைகளால பயன்படுத்தலாமா சார்? சொல்லவே வேண்டி வந்தா கூட சில சமயத்துல சில இதை தவிர்த்திடணும். மேலும் இதுபோன்று இவரின் பேச்சை மிக நீளமாக இல்லாமல் சுருக்கமாக காண என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.